அனுமன் இவ்வாறு ராவணனிடம் மொழிந்ததன் பின் அந்த அனுமனுக்கு உரிய மறுமொழியை ராவணன் பேச முன்வருகிறான். அனுமனை புகழுவது போல புகழ்ந்து, அப்படிப்பட்ட அனுமன் தனக்கு முன்பு எந்த ஒரு ஆற்றலுக்கும் உரியவன் அல்லன் என்பதை மிக நாகரீகமாக ராவணன் மறுத்து பேசுகிறான். எப்படியாம்? காரின் கரியவன் மாருதி கழற கடிது உகவா வீரர்க்கு உரியது சொற்றனை. வீரலோய், ஒரு தனியே நேர் நிற்பவர் உளரோ பிறர் நீ அல்லவர். இனி நின் பேருக்கு உலகு அளவே இனி உளவோ பிற என்றான். காரில் கரியவன், கரிய மேகத்தை விட கரிய நிறத்தவனாகிய ராவணன் மாருதி கழற அனுமன் இவ்வாறு ராவணன் முன் நின்று பேசியதன் பிறகு கடிது உகவா, கடிதுனா மிகுதின்ற பொருள்ல வருது. கடி என்றது ஒரு உரிச்சொல். அது கடியன் கிளவி, காப்பே, கூர்மை, விரைவுன்ற பொருள்லையும் வரும். ஆகவே என்ன சொல்றான்? கடிது உகவான மிக அதிக அளவில் மகிழ்ச்சி கொண்டானா ராவணன். என்ன இருந்தாலும் ஒரு வீரனை அவன் நேருக்கு நேராக புகழ்ந்தால் மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி ராவணனுக்கும் வந்தது. மிகவும் கொண்டாடி, விரலோய் ஆற்றல் மிக்கோனே வீரர்க்கு உரிய சொற்றனை. ஒரு வீரன் மற்றொரு வீரன் எப்படி பேசணுமோ அது போல ஹனுமனே நீ என்னிடம் பேசினாய். ஒரு தனியேன், தனிப்பட்ட எனது நேர் நிற்பவர், என்னை எதிர்த்து எனக்கு நேராக நான் தனியே நிற்கின்ற பொழுது யார் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ராவணன் தன்னை பற்றியே சொல்லிக் கொள்ளுகிறார். என்னை எதிர்த்து தனித்து என்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை. எப்படியாம்? இனி இனிமேல், இன்று வரைக்கும் எதிர்த்தவர்கள் யாரும் இல்லை, இனி வருங்காலத்திலும் என்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நீ ஒருவன் என்னை எதிர்த்து நின்றாய். இனி இனிமேல் நீ அல்லவர் பிறர் உள்ளனரோ, உன்னை அன்றி வேறு யாரும் என்னை இதுகாரும் எதிர்த்தவர்கள் இல்லை. இனி வருங்காலத்தில் யார் ஒருவரும் எதிர்க்க போவது இல்லை. நின் பேருக்கு உலகு அளவே, உனது புகழின் எல்லைக்கு உலகுதான் அளவாகும். இனி பிற உளவோ, இனி வேறு உவமைகள் உள்ளனவோ என்று நைச்சியமாக அனுமனை புகழுவது போல ஆரம்பித்தான் ராவணன். ஆரம்பித்து என்ன சொல்லுகிறான்? ஒன்று ஆயுதம் உடையாய் அலை, ஒரு நீ எனது உறவும் கொன்றாய். உயர் தேர்மேல் நிமிர்கொடு வெஞ்சிலை கோலி வன் தானையினுடன் வந்த என் எதிர் வந்து நின் வலியால் நின்றாயொடு நின்றார் இனி நிகரோ உரை நெடியாய். ஏனென்றால் ராவணனது இருப்பிடத்திற்கு அனுமன் தூதுவனாக இலங்கைக்கு சீதையை தேடி வந்த பொழுதே மிகப்பெரிய அழிவை செய்திருக்கிறான். அதை நினைவுபடுத்தி பேசுகிறான் ராவணன். எப்படி? நெடியோய், பெரிய உரு எடுத்த ஹனுமனே, ஒரு நீ தனியாக உள்ள நீ ஆயுதம் ஒன்று உடையாய் அல்லை. ஹனுமன் கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. வானரன் பெற்ற வரங்கள், அதனால் அவனுக்கு எந்த ஆயுதமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லி இருக்கேன், ஹனுமனை எந்த ஆயுதத்தினாலும் வெல்ல முடியாது. அதனால்தான் அசோகவனத்துல இந்திரஜித்தன் அவனை பிரம்மாஸ்திரத்தினால வீழ்த்திய பொழுது கூட ஹனுமன் அதை ஒன்றும் பண்ணல. ஆனால் அவன் விரும்பினான். இந்த பிரம்மாஸ்திரத்துல நான் கட்டுண்ண விரும்புகிறேன், அதனாலதான் பிரம்மாஸ்திரம் அவனை கட்டியது. எதற்கு நான் கட்டுப்பட விரும்புகிறேன்னா, என்னை அப்பொழுதுதான் ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இழுத்து செல்வார்கள். அப்பொழுது ராவணனையும் சந்திக்கலாம், அவனை சார்ந்தவர்களினது படைபலத்தையும் தெரிந்து கொள்ளலாம், இலங்கையினுடைய வீதிகளையும் நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டதினால்தான் ஹனுமன் ஒத்துண்டான். இந்த ஹனுமனை சொல்லி காட்டுவதாக கம்பன் எழுதி காட்டினார். அதனால இங்க அழகா பேசுறான் ராவணன். எந்த ஆயுதமும் எடுக்காமல், ஆயுதம் ஒன்று உடையாய் அல்லை, போராயுதம் ஏதும் நீ கை கொண்டிருக்கவில்லை, எனது உறவும் கொன்றாய். அப்படி இருந்தும்
வெறும் கைகளால பாறைகளை எரிந்தும் மரங்களை பிடுங்கி அடித்தும் என் உறவுகள் பலரை கொன்றிருக்கிறாய் அசோகவனத்திலேயே. நிமிர் கொடு வெம்சிலை கோலி உயர்ந்ததும் வளைந்ததும் கொடியதுமான வில்லை வளைத்து வன் தானையினுடன் வலிமை மிக்க சேனையோடு உயர் தேர் மேல் வந்த என் எதிர் வந்து, உயர்ந்த தேரின் மேல் வந்த என் எதிரே வந்து. உனக்கு ஆயுதம் இல்லை, ஆனால் இந்த போர்க்களத்துல பெரியதாகிய வில் கொண்டு பெரிய படையை திரட்டி கொண்டு மிக உயர்ந்த தேரில் ஏறி வரக்கூடிய என்ன தனித்து நின்று எதிர் நிற்கிறாய். அப்படிப்பட்ட பெரிய படையோடு பல்வேறு விதமான ஆயுதங்களோடு நான் வருகிறேன். அப்படிப்பட்ட நிலையில என்னை கண்டு சிறிதும் அஞ்சாமல் என் எதிரே வந்து நிற்கிறாய். நின் வலியாய் நின்றாயோடு உன்னுடைய ஆற்றலை மட்டுமே துணையாக கொண்டு நீ என்னை எதிர்த்த. ராவணன் எவ்வளவு அழகா அனுமனினது வீரத்தை மதிக்கிறான் பாரு. நீ வெறுங்கையால போரிட்டது, என்னுடைய பழைய வீரர்களை எல்லாம் அழித்ததெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும், சொல்ல கேள்விதான். ஆனால் இப்பொழுது பெரிய படைக்கலன்களோடு பெரிய படைகள் புடைசூழ பெரியதோர் தேரில் ஏறி நான் வருகிறேன். என்னை வெறுங்கையனாய் உன் உடல் ஆற்றலை மட்டுமே மூலதனமாக கொண்டு என்னை எதிர்க்க முன்னிற்கிறாய். நின் வலியாய் நின்றாயோடு உன்னுடைய ஆற்றல் ஒன்றையே கொண்டு எதிர் நிற்கிறாய். இனி நின்றார் நிகரோ உரை என்றான். இப்பொழுது உலகில் உள்ளவர்களில் உனக்கு இணையான ஒரு வீரர் ராவணனை தனித்து ஆயுதம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய அளவினுக்கு சிறப்பு வாய்ந்த வீரத்தன்மை உடைய அனுமனை தவிர வேறு எவரேனும் இந்த உலகில் இனி உண்டா? அப்படிப்பட்ட பெரியதோர் வீரன். அதை விட அடுத்த சிறப்ப சொன்னா பாருங்க. முத்தேவர்கள் முதலாயினர் முழு மூன்று உலகிடையே எத்தேவர்கள் எத்தானவர்கள் எதிர்வார் இகல் எந்நேர் பித்து ஏறினர் அல்லால் இடை பேராது எதிர் மார்பில் குத்தே என நின்றாய். இது கூறும் தரம் அன்று. சொல்றோம் அல்ல, கிராமங்கள்ல எல்லாம் ஒரு பழமொழி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து அட்ரா பாப்போம் அப்படின்றோம். அப்படி என் முன்னாடி வந்து நிற்கிறாய். என்னுடைய ஆற்றல் தெரியும், என்னை யார் ஒருவரும் எதிர்க்க முடியாதவர்கள் என்று தெரியும். மூன்று தெய்வங்களும் ஏனைய பிற தேவர்களும் தானவர்களும் யார் ஒருவரும் என்னை எதிர்க்க முடியாது என்று தெரியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டதன் பின்னும் என் முன்னே வந்து நிற்கிறாய். முடிந்தால் என்னை தாக்கி பார்த்து நிற்கிறாயே அனுமனே, உன் வீரம் எத்தகையது! எப்படியா? முழு மூன்று உலகிடையே முழுமை பெற்ற மூன்று உலகத்தில், எப்படி பாதாளம், வானுலகம், பூலோகம், முத்தேவர்கள் முதலாயினார் பிரம்மன், சிவன், நாராயணன் போன்ற மூவர்கள்ல மும்மூர்த்திகள் முதலான தேவர்கள் பித்து ஏறினர் அல்ல, பித்தம் மிக பெற்றவர்கள் தவிர எத்தேவர்கள் எத்தானவர் என் நேரிகள் எதிர்வர். எந்த தேவர்களும் எந்த அசுரர்களும் எனக்கு நிகராக போர்க்களத்தில் என்னை எதிர்த்து நிற்க முன்வர மாட்டார்கள். இடை பேராது. அப்படி இருக்க இருந்த இடத்தை விட்டு நகராமல் மார்பில் குத்தே என எதிர் நின்றாய். முடிஞ்சா என் மார்பில குத்திப்பார்னு ஆற்றலோட எதிர் நிற்கிறாய் ஹனுமனே. இது கூறும் தரம் அன்று. இந்த தீரத்தினுக்கு, இந்த வீரத்தினுக்கு, இந்த மன உறுதிக்கு நான் எதனையுமே சான்றாக காட்ட முடியாது. அப்படிப்பட்டது ஒரு வீரம். யார் ஒருவராலும் வெல்ல முடியாத ஒரு மிகச்சிறந்த வீரன் முன்னாடி அனுமன் ஆயுதம் இல்லாமல் போய் நிற்கிறான். அந்த ராவணன் கண்டு ஆச்சரியப்படுகிறான். எந்த தேவர்களும் எந்த அசுரர்களும் என்னை எதிர்க்க முடியாது, மூன்று தெய்வங்களும் என்னை எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட என் ஆற்றலை தெரிந்து கொண்டு முடிந்தால் என்னை தாக்கிப்பார் என்று என் முன்னாடி வந்து நிற்கிறாயே அனுமனே, உன்னுடைய நெஞ்சு உரம் வியக்கத்தக்கது. பெரிய விஷயம். முடிஞ்சா தாக்கிக்கொள். உனக்கு எத்துணை விதமான படைக்கலன்கள் இருக்கலாம். இதுகாரும் பல்வேறு விதமான போர்க்களத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம். என்ன முடிந்தால் என்னை தாக்கிப்பார்னு நிற்கிறாய, யாரால முடியும்? ஒரு கைத்தலம் இருபத்துள புகழும் பெரிது உளதால் வரும் கைத்தலம் மத வெங்கரி வலி கெட்டன வருவாய்.
இரு கைத்தலம் உடையாய் எதிர் இவை சொற்றனை இனிமேல் தருகைக்கு உரியது ஓர் கொற்றம் என் அமர்த்தக்கதும் அன்றால். ராவணன் சொன்னான், உன்னை எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட 20 தோள் இருக்கு, ஒரு கைத்தளம் 20 உள்ளது. போரிடுவதற்காக அனுமனே உன்னை எதிர்த்து போரிடுவதற்காக எனது 20 தோள்கள் இருக்கின்றன, 20 கரங்கள் இருக்கின்றன. அதோட மட்டுமில்ல, புகழும் பெரிது உள்ளது. உலகத்துல மிகச்சிறந்த மாவீரன் என்ற பெயருக்கும் தகுதிக்கும் எனக்கு எல்லோரும் தலை வணங்கி புகழக்கூடிய சிறப்பு என்கிட்ட இருக்கு. நான் சாதாரண வீரன் இல்லை, 3 உலகிலும் எனக்கு இணையான வீரன் இல்லை என்று இப்பவும் அந்த 3 உலகில் வாழக்கூடியவர்கள் என்னை புகழக்கூடிய பெருமை என்னிடம் இருக்கிறது. வரு கைத்தல மத வெங்கரி, என் எதிரில் வந்த திசைகளில் உள்ள 8 யானைகளும் அவைகள் என்னோடு மோதி அவைகள் கொம்பு முறிந்து போயது. இவையெல்லாம் அறிந்திருந்தும் வடிக்க, அதாவது ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, நம்மை நாமே ரொம்ப உயர் நிலைக்கு எண்ணிக்கொள்ளுது. அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் ஒண்ணு வச்சிருப்போம் ஒரு ஆங்கில சொல்ல, தன்னை உயர் நிலையிலேயே எண்ணிக்கொள்ளுது. ராவணன் அப்படி பேசுகிறான் அனுமனை பார்த்து. நீ உண்மையான வீரன் தான், ஆனாலும் உன் வீரத்திற்கு ஒரு எல்லை உண்டு அனுமனே. தன்னேர் இல்லாத வீரனாகிய என்னை எதிர்ப்பதற்கு நீ வந்திருக்க கூடாது. நீ பெரிய வீரன் தான், என்னை சார்ந்த வீரர்கள் பல பேரை கொன்றிருக்கிறாய் வெறுங்கையால், அதெல்லாம் சரிதான். ஆனால் நீ யார் முன்னே நிற்கிறாய் தெரியுமா? 20 தோள்களை உடையவன், 3 உலகங்களில் உள்ளவர்களை வென்றவனாகிய ராவணன். இவனுக்கு இணையான வீரன் யார் ஒருவனும் இல்லை என்று எல்லோராலும் புகழப்பட்டவன். இவனை எதிர்க்க வந்த 8 திக்குகளில் உள்ள யானைகளினது தந்தங்கள் முறிந்து போயினவே ஒழிய ஒரு யானை கூட என்னை எதிர்க்க முடியல. இத்துணை புகழையும் இத்துணை தகுதிகளையும் கேட்டதன் பின்னும் என்னை எதிர்க்க முன்வந்திருக்கிறாயே அனுமனே, என் முன்னாடி நிற்கிறாயே, நீ வீரன்தான். இவையெல்லாம் அறிந்திருந்தும் இரு கைத்தலம் உடையாய், 2 கைகளை மட்டுமே நம்பிக்கொண்டு. எவ்வளவு ஏளனமா பேசுறான் இப்பதான் புரியும். அனுமனது வீரத்தை புகழுவது போல பழிக்கிறது. உண்மையான புகழ்ச்சி அல்ல. 20 கரமுடைய என் முன்னே 2 கையை வச்சுட்டு என்ன பண்ண போற நீ? ஆகவே இரு கைத்தலம் உடையாய், 2 கைகளும் மட்டுமே உடையவனே, எதிர் வருவாய், என் எதிரில் துணிந்து வருகின்றாய். இவை சொற்றனை, இத்தனை வீர உரைகளையும் ஆற்றுகின்ற பெரிய வீரம் தான். இனிமேல் தருகைக்கு உரியது ஓர் கொற்றம் என், இது பெரு வெற்றியாவதால் இனிமேல் நான் போரிட்டு உனக்கு தரவுள்ள வெற்றி என்ன உள்ளது? என்னை என் முன்னாடி நிக்கிறதுக்கும் என்னை எதிர்த்து பேசுறதுக்கும் என் முன்னாடி வீரவசனம் பேசுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். இதுவரைக்கும் யாரும் அப்படி நின்று பேசினது இல்லை. நீ அவ்வாறு பேசினாய், அது ஒன்றே போதும் நீ என்னை வெல்லுவதற்கு உரிய அளவினுக்கு ஆற்றல் உடைய. வேற என்ன உனக்கு தகுதி வேணும்? என்னை பார்த்து அவன் பயந்து ஓடுவான், என் பெயரை கேட்டாலே அலறுவான். அப்படிப்பட்ட என்னை, இவ்வளவு பெரிய ஆற்றலோடு இருக்கக்கூடிய என்னை, அதையெல்லாம் தெரிந்ததன் பின்னர் என்னை எதிர்க்க முன்வந்து நிற்கிறாய், துணிவோடு இருக்கிறாய் என்றால் இதை காட்டிலும் உனக்கு என்ன பெரிய பெருமை வேணும்? ஆகவே அமர் தக்கதும் என்று, உன்னோடு பொறுவது தகுதியானதும் என்று. என்னை எதிர்த்து எவனுமே முன்னுக்கு வந்ததில்லை. வரலாற்றுல ஒரு உண்மை தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அலெக்சாண்டர் த கிரேட் இந்திய துணைக்கண்டத்தின் மீது போர் தொடுக்கின்ற பொழுது அவனை எதிர்த்த வீரர்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு மன்னன் மட்டும் எதிர்த்தான். என்னை யார் ஒருவரும் எதிர்க்க துணியாத நிலையில என்னை எதிர்க்க வேண்டும் என்று முன் வந்தாயே, அது ஒன்றே போதும் உன் வீரத்தினுக்கு எடுத்துக்காட்டு. ஆகவே நான் இனி உன்னோடு போர் புரிய போவதில்லை, நண்பர்களாக இருந்து விடுவோம். அலெக்சாண்டர். நம்ம இந்திய மண்ணுல நடந்த நிகழ்வு அது, வரலாறு. அதே இங்க கம்பன் இலக்கியமா காட்டுறான்.
ராவணன் போன்றிருக்கக்கூடிய வீரன் எல்லோராலும் புகழப்படக்கூடியவன். அவனது ஆற்றலை கண்டு 3 உலகமும் அஞ்சும். அப்படிப்பட்ட ஒருவன் கிட்ட போய் எதிர்த்து நிக்கிறதே பெரிய விஷயம், நிற்பது பெரிய விஷயம். அவனை எதிர்த்து பேசுவது அதை விட பெரிய விஷயம். அவனுடைய பலம், அவனது ஆற்றல், அவனிடம் இருக்கக்கூடிய துணை, அவனிடம் உள்ள படைக்கலம், இவைகளையெல்லாம் முழுக்க தெரிந்ததன் பின்னும் அந்த துணிந்து எதிர்ப்பதில் குறைவுபடாமல் அப்படியே நிற்பது எல்லாத்தை விட பெரிய விஷயம். இதெல்லாம் இதுவரைக்கும் யார் ஒருவரும் என் முன்னாடி செய்தவர்களே இல்லை. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லி இருக்கேன் நான் கூட தெரியாது. சில நேரங்கள் அப்படி நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும். நான் சில ஆண்டுகள் மந்தவெளியில குடியிருந்தேன். இந்த 61 வீடுகள் உண்டானதாகிய ஒரு பிளாட். அதுல நான் இருந்தது சி பிரிவுல. பி பிரிவுல ஒரு நண்பர், என்னுடைய கல்லூரி சக பணியாளர், அவர் கணிதத்துறையில இருந்தார். அவருடைய சகோதரர் ஒருவர் வங்கித்துறையில அலுவலரா இருந்தார், மேனேஜர். அவர் எப்பொழுதுமே தான் மிக உயர்ந்த தகுதியில இருப்பதாக அவருக்குள்ள ஒரு எண்ணம். அதனால என்ன பண்ணுவார், மற்றவர்களை காட்டிலும் தன் உடையிலிருந்து எல்லாமே வேறுபட்ட நிலையில அவர் தினந்தோறும் டை கட்டி கொண்டுதான், விடுமுறை நாளா இருந்தா கூட பேண்ட் டை பண்ணி டக்கின் பண்ணி டை கட்டின்னு தான் சுத்துவார். அப்படி அவருடைய பழக்கம். ஒரு முறை என்ன ஆயிற்று, என் உறவினர் ஒருவர் மைய அரசினுடைய ரிசர்வ் வங்கியில மிக உயர் தகுதியில இருக்கக்கூடியவர். அதாவது ரிசர்வ் வங்கியில கவர்னர், கவர்னருக்கு அடுத்தது டெபுட்டி கவர்னர், அதற்கு கீழே 2 போஸ்டும் கவர்னர் டெபுட்டி கவர்னர் நாமினேட் ஆகிறது. அலுவலக ரீதியாக பதவி உயர்வு பெற்று மிக உயர் தகுதி என்பது இடி என்பார்கள், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். என் உறவினர் ஒருவர் இடியா இருந்தார். அவர் சென்னைக்கு ஒரு முறை வந்த பொழுது என்ன பார்க்கணும்னு வந்தார். நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வங்கி அலுவலர் வந்தார். வந்த உடனே என்னை பார்த்து பேசினார். அப்புறம் என் முன்னே எங்கள் உறவினரை பார்த்து எங்க நீங்க வேலையில இருக்கிறீங்க நேர் வேடிக்கையை சொன்னார். என்னுடைய உறவினர் வங்கியில இருக்கு. எந்த வங்கின்னு அடுத்தது கேள்வி கேட்டார். இவர் சொன்னார், நான் ரிசர்வ் வங்கியில இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் என் உறவினர் அவற்றை கேட்டார், நீங்கள் எங்க? நானும் வங்கியில தான் இருக்கேன் என்று சொல்லி, நான் ஆபீசரா இருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையோட. உடனே சொல்லிட்டு என் உறவினரை பார்த்து, நீங்கள் என்ன ரிசர்வ் வங்கியில யூடிசியா இருக்கீங்களா அப்படி. உடனே என்னுடைய உறவினர் சிரித்து கொண்டே கேட்டார், அந்த நண்பரினுடைய வங்கி பெயரை சொல்லி, உங்களினுடைய சேர்மன் இவர் தானே அப்படின்னு கேட்டார். ஒரு கால் ஒன்றுமே புரியல. இல்ல, ஆமா அவர் தான் சேர்மன். இல்ல, போன வாரம் தான் அவர் என்னை பார்க்க வந்திருந்தார், அதனால நினைவு வந்ததுன்னு ரொம்ப சிரித்து கொண்டே சொன்னார். அப்புறம்தான் அவர் கேட்டார், நீங்கள் ரிசர்வ் வங்கியில என்னவாக இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நாங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். என்னுடைய அதிகாரத்தின் கீழாக தான் உங்கள் வங்கி, மற்றைய சில வங்கிகள் வருகின்றன. நான் தான் அவைகளினுடைய செயல்பாட்டை முழுமையுமாக நிர்வகிக்கக்கூடியவன் சொன்ன உடனே இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு. அப்போ நான் நினைத்துக் கொள்வது உண்டு, நம்முடைய தகுதி என்ன என்று தெரியும். அது தெரிந்ததன் பிறகு நம்ம எதிராக நிற்கக்கூடியவருடைய தகுதி என்னன்னு தெரியாத வரைக்கும் அதை வேணா பேசணும். மனித இயல்பு அப்படித்தானே. நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய பின்புலம், தகுதி, இது இது இவை இவை என்று தெரியாத வரைக்கும் நம்ம என்ன வேணா வீரம் பேசுவோம். இவை எல்லாம் தெரிந்ததன் பின் வீரம் பேசுதல் இருக்கு பாருங்க, இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். இதுக்கு சின்ன வயசுல ஒரு
குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள்ல ஒன்று சொல்லுவார். ஒரு காட்டுல சிங்கம் ஒன்று ஒவ்வொரு சின்ன விலங்கை பார்த்து இந்த காட்டின் அரசன் யாருன்னு கேட்ட உடனே அங்கிருந்த நரி சொல்லியது, நீங்கள் தான் இந்த காட்டோட அரசர். சரி போ. அடுத்தது ஒரு மானை சந்தித்தது, யார் இந்த காட்டினுடைய அரசர்? நீங்கள் தான் சிங்கம், நீங்கள் தான் இந்த காட்டினுடைய ராஜன். சரி. அடுத்தது ஒரு கரடியிடம் கேட்டது, எல்லா விலங்குகளும் நீங்கள் தான் நீங்கள் தான். இதுக்கு கர்வம் தலைக்கேறி வந்தது. இறுதியாக ஒரு யானை கிட்ட போயிட்டு, இந்த காட்டினுடைய அரசன் நான் தானே அப்படின்னது. யானை ரொம்ப லகுவாக இந்த சிங்கத்தை துதிக்கையில பிடிச்சி தூக்கி வீசி இருந்தது. விழுந்த சிங்கம் சொல்லிக் கொண்டே ஓடியதான். கேட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்லேன், அதற்காக ஏன் என்னை தூக்கி எறிகிறாய்? நம்முடைய ஆற்றல் எங்கு செல்லுமோ அது வரைக்கும் தான் நம்ம ஆற்றலுக்கு தகுதி. அது செல்லாத இடம் ஒன்று உண்டுன்னு தெரிந்து கொண்டால் அடக்கமா இருந்தது. இல்லை என்றால் ஒன்று தோற்பது, இரண்டாவது இதுகாரும் பேசின வீர வசனம் எல்லாம் அவமானமான குறியீடாக மாறி. இந்த பயம் இந்த ராவணன் சொல்லி காமிக்க, அனுமனே நீ பெரிய வீரம் தான், என்னுடைய வீரர்கள் பல பேரை கொன்றிருக்கிறாய், சரிதான். இப்ப நான் பெரிய ஒரு தேர்ல பெரிய படைக்கலன்களை கொண்டு வில்லை கொண்டு உரிய வீரர்கள் புடைசூழ வந்திருக்கு. என்னை எதிர்த்து நின்று பேசியதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இதுவரைக்கும் என்னை யாரும் எதிர்த்து நின்று பேசியது இல்லை. ஆனா உண்மையை ஒன்று புரிந்து கொள்ள, எனக்கு 20 தோள், உனக்கு 2 தோள், என்ன பண்ண போற? இவைகளை கொண்டு என்னை இதுகாரும் எதிர்த்து நின்றவர்களே யாரும் இல்லை. நீ நின்று இருக்கிற அந்த அளவுல உன்னுடைய வீரத்தை மதிக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில என்னை எதிர்த்து பேசினாலும் எதிர்த்து நின்றாலும் உன்னை எளிமையா என்னால அழிக்க முடியும். அதை நான் செய்ய விரும்பல. ஏன் தெரியுமா? என்னை விட ஆற்றல்ல குறைவனா இருக்கிறேன். எனக்கு 20 தோள், உனக்கு 2 தோள், எப்படி சமமாகும்? என்னிடம் பல்வேறு படைக்கலன்கள் இருக்கு, நீ வெறுங்கையனா என்னோடு போர் செய்ய வருகிறாய். இதெல்லாம் அந்த காலத்துல போர் சாஸ்திர முறைகள். சமமான ஆயுதங்கள் எடுத்துதான் தாக்கி கொள்ளும், ஆயுதம் இல்லாதவனை தாக்க கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல போர் என்றாலும் அதுக்கு ஒரு தகுதியை வைத்திருந்தார். அதனாலதான் நம்முடைய தொல் தமிழர்களினது போர்க்களத்தை அறவழி போர்னு பேச, அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வே நடத்தி இருக்கிறார்கள். டாக்டர் கைலாசபதி ஹீராயிக் ஏஜ் என்று அவருடைய ஆய்வு தான், தமிழர்தம் வீரயுக காலம் என்பதுதான் அவருடைய ஆய்வே. மிக அழகான நூல். நம்முடைய வீரம் அப்படிப்பட்டது. ராவணன் அரக்கன் தான், அபகரித்து வந்தவன் தான் சீதைய. ஆனா போர்க்களம்னு வந்தா இங்க அநியாயம் பண்ணக்கூடாது. ஆகவே எனக்கு 20 தோள் இருக்கிறது அனுமனே, என் முன்னாடி இதுவரைக்கும் யார் ஒருவரும் நின்றது இல்லை, நீ நின்று இருக்கிறாய். சரி, அவன் ஒன்றே போது, நீ பெரிய வீரன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னோடலாம் நான் போர் செய்ய முடியாது, அது என் தகுதிக்கு இழுக்கு. நீ 2 கையை கொண்டு எந்த விதமான படைக்கருவிகளும் இல்லாமல் என்னை தாக்க வருகிறாய்னா நான் எப்படி உன்னை தாக்குவது? ஆகவே என்ன இனிமேல் இனி உனக்கு உன்னோடு நான் போரிட்டு தரவுள்ள வெற்றி என் உள்ளது அமர் தக்கதும் என்று உன்னுடன் நான் போர் செய்வதும் தகுதியாக இருக்காது. திசை அத்தனையையும் வென்றது சிதைய புகழ் தெரும் அவ்வசை மற்ற இனி உளது. எனது உயிர் போல் வரும் மகனை அசையத்தரை அறிவித்தனை அழி செம்புனல் அதுவோ பசையற்றிலது ஒரு நீ எனது எதிர் நின்று இவை பகர்வாய். கேட்கிறாங்க, ரொம்ப அழகான கல்வி. அத்தனை திசையும் வென்றது, எல்லா திசைகளையும் நான் வெற்றி கொண்டவன். சிதைய அந்த வெற்றியானது அழிய புகழ் தெரும் அவ்வசை புகழை அழிக்க வல்ல அப்பழியை விட இனி மற்ற உள்ளது, இனி வேறு பழி ஒன்று உள்ளதோ எனக்கு இல்லையே. 10 திசைகளை வென்ற நான், என்னை எதிர்த்து ஒருவன் இலங்கையில வந்து என் எதிரே நிற்கிறான் வெறும் கையனாக தீரம் பேசி கொண்டுன்னா இதை விட என்ன அவமானம் எனக்கு வேண்டும்?
ஆனா நீ அதுக்கு மேலேயும் போய் ஒரு வேலையை பண்ணிருக்கிற அனுமனே. எனது உயிர் போல் வரு மகனை, எனது உயிரை போல் வளர்ந்து வந்த என் மகனான அக்க குமரனை நீ கொன்றிருக்கிறாய். அசைய நிலை கலங்குமாறு தரை அரைவித்தனை, தரையிலே தேய்த்து அரைத்து அவனை கொன்றிருக்கிறாய். அழி செம்புனல் அதுவோ, அப்படி அரைத்ததினால் பெருகி ஓடிய ரத்தம் பசையற்றிலது, இன்னமும் ஈரம் உலரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நீ அழித்ததை நான் இன்னும் மறக்கல. ஆகவே ஒரு நீ ஒப்பற்ற நீ எனது எதிரே நின்று இவை பகர்வாய். நீ என் தேர் முன்னே நின்று இத்தகைய வார்த்தைகளை கூறியவாறு உள்ளாய். ஞாபகம் வச்சுக்கோ, நான் வீரன் மட்டும் இல்ல, நீ எனக்கு செய்த அந்த கொடிய செயல், என் மகனை கொன்ற கொடிய செயல் இன்னமும் என் மனத்திலே பசுமையாயிருக்கிறது. நினைவில் வைத்துக்கொள். நான் வீரன் மட்டும் அல்ல, என்னுடைய மகனை கொன்றவன் நீ என்று தெரிந்தும் வைத்திருக்கிறேன். நினைவில் கொள். ஆகவே என் முன்னே நிற்காதே, எனது கோபம் கடுமையானது. அவ்வளவு எளிதில் என் கோபம் ஆறாது. என் மகனை கொன்றதை இப்பொழுதும் நான் நினைவில் கொண்டிருக்கிறேன். அந்த என் மகனை கொன்ற இடத்துல அவன் சிந்திய ரத்தம் இன்னமும் காயவில்லை. ஆகவே என் மகனை கொன்றவனை அழிக்கக்கூடிய வெறியோடு நான் இருக்கிறேன். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என் முன்னே வந்து நிற்கிறாய். வேண்டாம், இத்தகைய வார்த்தைகளை எல்லாம் கூறி என் முன்னே இனி நிற்காது. பூனித்து இவை உரை செய்தனை, அதனால் உரை பொதுவே பானித்தது பிரிது என் சில பகர்கின்றது, பழியால் நாணி தலை இடுகின்றேன் நனி வந்து உலகு எவையும் காண கடிது எதிர் குத்துதி என்றான் வினை கடியான். வினை கடியான்னாக்க கொடிய தொழிலை, போர்க்களத்திலே கொடிய தொழிலை அழிவினை செய்யக்கூடிய ராவணன் என்ன சொன்னானா கடைசியில? அதனால் பூணித்து இவை உரை செய்தனை, இவ்வாறு எனக்கு பழி சேரும் காலம் வந்து விட்டதினால் சூழ் உரைத்து இத்தகு சொற்களை உரைத்தாய். கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவார்கள், பூனை அழைச்சதுன்னா எலி விளையாட கூப்பிடும். அது போல எனக்கு இப்ப கெட்ட காலம் ஆரம்பிச்சுட்டது. இதுவரைக்கும் என் நகருக்குள்ள எவனும் வந்தவன் இல்லை. நீ வந்து என்னுடைய காவல் தெய்வத்தை அழித்திருக்கிறாய். அசோகவனத்துல பெரிய அழிவை கொடுத்திருக்கிறாய். இது போன்றதாகிய அழிவை சொப்பனத்தில் கூட நாங்கள் நினைத்ததில்லை. யார் ஒருவரும் இப்படி வந்து அழிப்பார்கள் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட வீரத்தோடு இருந்தவர்கள். ஆகவே இங்கு வந்து ஒரு பெரிய அழிவை தந்துவிட்டு சென்று இருக்கிறாய். நான் கெட்ட பெயர் சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதனாலதான் எனக்கு பழி சேரும் காலம் ஆதலால் சூழ் உரைத்து இத்தகு சொற்களை என்னிடம் எதிர்க்க நின்று பேசுற. உரை பொதுவே இவ்வாறு ஒருவனுக்கு பழி மிகுகையில் பிறர் ஏளனம் புரிவது என்பது உலகின் இயல்பு தானே. அதான் நான் சொன்னேன், பூனை இழைச்சா எலி விளையாட கூப்பிடுங்க, பழி இயல்பு. என் நேரம் சரியில்லை, நான் கொஞ்சம் இறங்கு முகத்துல இருக்கேன். ஆகவே யார் வேண்டுமானாலும் வந்து என்ன பேசலாமா, என்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லலாமா? வேற வழி இல்லை. என்னுடைய நேரம் சரியில்லை, என் கெட்ட காலம். உங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டி, பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. நீ எல்லாம் என்னை எதிர்த்து வீரவசனம் பேசுற. ஆகவே காலம் தாழ்ந்து விட்டது, பாணித்தது, பிரிது சில பகர்கின்றது, என் வேறு சிலவற்றை பேசுவதினால் என்ன பயன்? பழியால் நாணி நான் வெட்கத்தால் வசையினால் வெட்கமுற்று விரைந்து வந்து நான் தலை குனியல. உலகு எவையும் காண உலகினர் யாவரும் காணுமாறு கடிது எதிர் குத்துதி விரைந்து என் எதிர் நின்று என்னை தாக்கு. வந்துட்டேன், என் நேரம் சரியில்லை, ஆயுதம் இல்லாதவன் என் முன்னாடி நிக்கிற, உன்னை எதிர்த்து தாக்குதல் முடியாது, என்ன வேணா தாக்கிட்டு போ. சொல்லி முடிச்சவன அனுமன் ராவணனை குத்த தொடங்குகிறார். வீரத்திறம் இது நன்று என வியவா மிகவிழியா தேரின் கடிது இவரா முழு விழியின் பொறி சிதறா ஆரத்தொடு கவசத்துடல் பொடி பட்டு உக
அவன் மார்பில் கடிது எதிர் குத்தினான் வைரக்கரம் அதனால். இது வீரத்திறம். இந்த வீர மனப்பான்மை நன்று என வியவா மிகவும் நன்று என்று வியந்தான் அனுமன். அனுமனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். அவனை இதுவரைக்கும் யாரும் எதிர்த்து நின்றவர்கள் இல்லை. ஆகவே அவன் ராவணனை எதிர்த்து நின்று பெரிய வீரவசனம் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அஞ்சாமல் ராவணன் திருப்பி பேசினதும், முடிந்தால் என்னை தாக்கி கொள்ளு சொன்னது அனுமனுக்கே ஆச்சரியம். அதனால் அவனும் வியந்து மிகவும் ஆரவாரம் செய்து தேரிதில் கடிதில் இவரா ராவணன் தேரின் மீது விரைந்து அமர்ந்து முழு விழியில் பொறி சிதறா கண் முழுவதும் தீப்பொறி பறக்கக்கூடிய அளவுல அவன் மார்பில் அந்த ராவணனது அகன்ற பறந்து பட்ட மார்பில் வைரக்கரம் அதனால் வைரம் போன்று உறுதி வாய்ந்த தனது வலிய கரத்தினால் ஆரத்தொடு கவசத்து மாலையும் கவசத்தையும் ஒருங்கே அணிந்திருக்கக்கூடிய ராவணனது மார்பினை உடல் பொடிப்பட்டுக உடம்பு பொடியாகி சிதறுமாறு கடிது எதிர் குத்தினான். விரைந்து நின்று அனுமன் குத்தினான். ராவணனுடைய மார்பில் அனுமன் கடுமையான முறையில தாக்க தொடங்கியது. அயிர் உக்கன நெடு மால்வரை அனல் உக்கன விழிகள் தயிர் உக்கன முழு மூளைகள் தலை உக்கன தரியா உயிர் உக்கன நிருத குலம் உயர் வானரம் எவையும் மயிர் உக்கன எயிறு உக்கன மழை உக்கன வான். ஒரு குத்துல அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகள் எப்படி இருந்ததாம். நெடுமால் வரை அயிர் உக்கன அனுமன் குத்தினால மிக உயர்ந்த பெரிய மலைகள் எல்லாம் மணல் துகள் போல் உதிர்ந்தன. அனுமன் ராவணனது மார்புல குத்தின வேகம், அதனால ஏற்பட்ட அதிர்வு வைப்ரேஷன், சுற்றி இருந்த மலைகள் எல்லாம் பொடி பொடியாக கீழே விழுந்தன. விழிகள் அனல் உக்கன கண்களில் இருந்து தீப்பொறிகள் உதிர்ந்தன. முழு மூளைகள் தயிர் உக்கன மூளைகள் முழுவதும் அரக்கரின் தலைகள் அதிர்ச்சியால் கழுத்தில் நிற்காமல் மூளையெல்லாம் அப்படி சிதறி கீழே விழுந்ததாம். ராவணனை குத்தின குத்துல ராவணனை சார்ந்த வீரர்கள் அவர்கள் தலையில இருந்த மூளையெல்லாம் குழம்பி கீழே வழிந்தன. தலை தரியா உக்கன அதிர்ச்சியினால அரக்கர்கள் தலைகள் கூட கழுத்துல தங்காமல் அற்று விழுந்தன. ஒற்றை குத்துல அவ்வளவு வேகம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, குத்தினது ராவணன் சாதாரண விஷயம். ஒரு அதிர்வு பக்க விளைவை ஏற்படுத்தும். இது பொதுவான இயல்பியல் விதி. சான்று வேணுமா? பழைய சான்றையும் கொடுக்கிறேன், புது சான்றையும் கொடுக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல நிலத்தடியில ரயில்வே தடம் போடணும்னு இந்த மெட்ரோ திட்டத்துல பூமிய அகழ்ந்தார்கள். இந்த அகழக்கூடிய எந்திரத்தினுடைய செயல்பாடு உருவாக்கின அதிர்ச்சியில அந்த மவுண்ட் ரோட்ல இருந்த சில கட்டிடங்கள் விரிசல் விட்டன. இது செய்தித்தாள்ல வந்திருந்தது. அதை விட அண்மையில நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அடையார்ல, அடையாரினுடைய இந்த கரையிலிருந்து மந்தவெளி கரை வரைக்கும் உண்டான இடைப்பட்ட ஆறு செல்லக்கூடிய பாதையில ஆறுக்கு கீழாக மெட்ரோ செயல்பட்டது. அதை துவாரமிட்டது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியினால ஆந்திர மகிழ சபாவின் அருகில் இருந்த அந்த சாலை கீழிறங்கி. அப்போ ஒரு அதிர்வு, அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தவிர்க்க முடியாது. அந்த அதிர்வு எப்படி ஏற்பட்டால் என்ன? அனுமனது ஆற்றல்
ராவணனது மார்பு அனுமன் கடுமையான வேகத்துல குத்தினா ராவணனுக்கு என்ன ஆயிற்று இனிமே சொல்ல போறேன். ஆனால் ராவணன் மார்புல அனுமன் குத்தியதினால் ஏற்பட்ட அதிர்வுகள் இந்தந்த விளைவுகளை தந்தன. அதுதான் முக்கியம். அப்ப இத்தனை விளைவுகளுக்கு நடுவுல ஏதொன்றும் நிகழாதவன் போல் ராவணன் நிற்கிறான் என்றால் அப்ப ராவணனது உள்ளத்தின் திட்பமோ அதற்கு ஏற்றாற்போல் உடலினது ஆற்றலும் இப்பதான் புத்தின அதிர்வுல சுற்றி இருந்த மலைகளெல்லாம் பொடி பொடியாயின. அங்கிருந்த அரக்கர்கள் அதிர்வுனால தலை குழம்பி போய் தலையிலிருந்து தயிர் போல மூளை வெளியே சிந்தியது. மற்றும் சில அரக்கர்களுக்கு இந்த அதிர்வினால் அவர்கள் தலை உடலிலிருந்து அருந்து கீழே விழுந்தன. ஆகவே தலை தரியா உக்கன, தலைகள் அதிர்ச்சியினால் கழுத்தை விட்டு கீழே உதிர்ந்து விழுந்தன. நிருத குலம் உயிர் உக்கன, அரக்கர் இனத்தின் உயிர் வாழ்வு சிதையத் தொடங்கின. நாம் எதிர்பார்க்கல. அனுமன் ராவணனை குத்துவான் என்று யாரும் எதிர்பார்க்கல. தங்கள் மன்னன் மீது அவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்தனர். அதனால அவ்வாறு குத்துவான்னு எதிர்பார்க்கல. இந்த குத்து விளைவித்த அதிர்வு தங்கள் மன்னனை இப்படி குத்த முடியும், அதற்கு ஒரு வீரன் வந்திருக்கிறான் என்கின்ற செய்தியும் அதை நேரில் பார்த்தவர்களும் ஏற்படுத்தி கொண்ட அதிர்வுனால அவர்கள் தலை கழுத்துல நிக்கலையா. நிருத குலம் உயிர் உக்கன, உயர் வானரம் எவையும் உயர்ந்த குரங்குகள் யாவும் மயிர் உக்கன எயிர் உக்கன, ரோம கற்றைகளும் பற்களும் சிந்தின. உலகாங்கிதம் அடைஞ்சதுனால இந்த குரங்குகள் உடம்புல இருந்த மதிர்களை அந்த முடிகளெல்லாம் உதிர்ந்து போயின, பற்களும் உதிர்ந்தன. வானம் மழை உக்கன, வானத்திலிருந்து மேகங்கள் சிதறி விழுந்தன. அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. கம்பனுக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப அழகா எழுத ஆரம்பிச்சிருவார். வில் சிந்தின நெடு நான் நிமிர் கரை சிந்தின விரிநீர், கல் சிந்தின குல மால்வரை கதிர் சிந்தின சுடரும், பல் சிந்தின மத யானைகள் படை சிந்தினர் எவரும், எல் சிந்திய எரி சிந்தின இகலோன் மணி அகலம். இகலோன்னா பகைவன். யாரு? ராவணன் பகைவன். அவனது மணி அகலம் உறுதி வாய்ந்த அகன்ற அவனது மார்புல அனுமன் குத்தியதினால் வில் சிந்தின நெடுநான், வீரர்களினது வில்லில் பூட்டப்பட்ட நான்கள் எல்லாம் அருந்து விழுந்தன. விரிநீர் நிமிர் கரை சிந்தின, விரிந்த கடல் உயர்ந்த கரைகளை அழித்தன. அந்த அதிர்வுல பெரிய பெரிய அலைகள் எழும்பி கரைகளையே அழித்தன. ஒரு சுனாமி வந்தது போல. குலமால் வரை கல் சிந்தின, சிறந்த பெரிய மலைகளில் இருந்து கட்டு குலைந்து கற்களெல்லாம் சிதற தலைப்பட்டன. சுடரும் கதிர் சிந்தின, சூரிய சந்திரர்களான இரு சுடர்களும் தம் கிரணங்களை சிந்தின. அவர்கள் தங்கள் ஒளியை உமிழ்ந்தார்கள், தாக்கு பிடிக்கல. மத யானைகள் பல் சிந்தின, மதம் கொண்ட யானைகள் எல்லாம் தத்தங்களினுடைய மதங்களை பெருமளவிலே சிந்தின. எவரும் படை சிந்தினர், அங்கிருந்தோர் யாவரும் தத்தம் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஓடத்தலை பட்டார்கள். இகலோன் மணி அகலம், வலியவனாகிய ராவணனது உறுதி வாய்ந்த அழகிய மார்பு முழுவதும் எல் சிந்தி எரி சிந்தின, ஒளி உமிழ்ந்து கொண்டு நெருப்பை சிந்தின. குத்தின வேகத்தினால ஏற்பட்ட ஃப்ரிக்ஷன், உராய்வுனால என்ன ஆகிறான் ராவணன். அனுமன் குத்தியாச்சு. அந்த குத்துதல் நடந்ததினால என்னென்ன பக்க விளைவுகள் சொல்லிட்டார். இப்ப ராவணனுக்கு என்னாச்சு சொல்லணும் இல்லையா? ஆரம்பிக்கிறது. கை குத்து அது படலும் கழல் நிறுதற்கு இறை கரை நீர், மை குப்பையின் எழில் கொண்டு ஒளிர் வயிற தடமார்பில், திக்கில் சின மத யானைகள் வய வெம் பனை செருவில், புக்கு இற்றன போகாதன புறம் உக்கன புகழில். இந்த ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தின்னு கொடுக்கணும்னா இந்த ஒரு பாட்டு. இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லியிருப்பேன், அதுல இதுவும் ஒன்று. இதை விட ராவணனது வீரத்தை
அனுமனது அடியின் வேகத்தை அதை ராவணன் தாங்கிய முறையை வேற எப்படியும் சொல்ல முடியும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு சொன்ன. ராவணனுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பான். ராவணனுக்கு பெரிய ஆற்றல் வரபலம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை எதிர்ப்பதற்கு யார் ஒருவரும் இல்லை. அதனால அவனுக்கு தினவெடுத்த தோள்களை கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியாம 8 திக்கு யானைகளோட குஸ்தி பழக போன. அந்த யானைகளினது தந்தம் இவன் மார்புல பாய்ந்து ஊடுருவி ஒடிந்து போயிது. அப்படி ஒடிந்து போன 8 யானைன்னா 16 தந்தம். இந்த 16 தந்தங்களை இவன் மார்புல பாய்ந்து அந்த தந்தங்கள் இவன் உடல் உள்ள நுழைந்து ஒடிந்து போயிருக்கு. கம்பன் என்ன சொல்றான், அப்படி ஒடிந்து போன சில தந்தங்கள், அந்த கூர்மையான சில துண்டுகள் சிலது முதுகு வழியா வெளியே வந்துட்டது, சிலது உடம்புக்குள்ளேயே இருந்துன்றது. அப்படி இருந்திருந்த பொழுதுல இப்ப அனுமன் ராவணனை நோக்கி மார்புல ஓங்கி ஒரு குத்து விட்டான். என்ன ஆயிற்றான், கை குத்து அது படலும். அனுமனினது கைகளால் குத்தப்பட்ட அந்த குத்தானது ராவணனது மார்பில் பட்ட உடனே கழல் நிறுதற்கு இறை வீரக்கழல்களை அணிந்த அசுர வீரர்களுக்கு இறைவனாகிய ராவணன், தலைவனாகிய ராவணன் கரை நீர் இரத்தக்கரை படிந்த மை குப்பையின் எழில் கொண்டு ஒளிர். மையினா அஞ்சனம், அஞ்சன குவியலின் அழகை கொண்டு ஒளிருகின்ற வைர தட மார்பில் வைரம் போன்று திண்ணியதான உறுதியான அகன்ற பரந்த மார்பில் திக்கில் சின மத யானைகள் 8 திக்குகளிலும் உள்ள மதங்கொண்ட யானைகளின் பய வெம்பனை வலிய கொடிய தந்தங்கள் செருவில் புக்கு இற்றன. ராவணனோடு போர் செய்த பொழுது அந்த தந்தங்கள் ராவணன் மார்புல குத்தி உடைந்து போயின. அப்படி உடைந்து போன சில தந்த துண்டங்கள் ராவணனது மார்புல இருக்கு. அப்படி தாக்கி இப்பொழுது அனுமன் ராவணன் மார்புல வேகமா குத்தினதுனால உள்ள இதுவரைக்கும் இருந்து வெளியே ஏற முடியாத தந்தத்தின் துண்டுகள் போகாதன. அந்த மார்பை விட்டு வெளியே போகாது உள்ளேயே நின்ற தந்தங்கள் புகழின் புறம் உக்கன. அந்த ராவணனது புகழ் போல, ராவணனது புகழ் புறம் போனது போல இப்பொழுதுதான் உடம்புல இருந்து வெளியே போச்சு. என்ன வேகத்துல குத்தி இருப்பான். உடைந்து உள்ளின்ற யானைகளினது தந்த துண்டுகள் குத்தின வேகத்துல முதுகு வழியா வெளியே போச்சு. எது போல, ராவணன் புகழ் வெளியே போவது போல, அவனது புகழ் மெல்ல மெல்ல வெளியே போய் அழிவது போல இதுகாரும் அந்த திக்கு யானைகளினால் குத்தப்பட்ட தந்தத்தின் துண்டங்கள் உள்ளிருக்க இப்ப அனுமன் குத்தின வேகத்துல அந்த தந்தங்கள் எல்லாம் வெளியே போய். என்ன அழகான ஒரு ஒப்புமை. எப்பவோ நடந்த அந்த 8 திக்கு யானைகளோடு நடந்த போர். இந்த செய்தியை ராவணன் பல இடங்கள்ல சேர்த்து சொல்லி கொண்டிருந்தார். ஏன்னா ராவணன் ஒரு பெரிய வீரன் அல்ல, சந்தேகமே வந்து பின்னாடி போர்க்களை இறுதியில சொல்லுவான். ராவணன் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அருகில் வந்த ராமன் ராவணனது முதுகுல இருக்கக்கூடிய காயத்தை பார்த்து, ஆகா இப்படிப்பட்ட அளவுல புறமுதுகிட்டு ஓடி முதுகில் காயம் பெற்றவனையா போர்க்களத்துல வீழ்த்தினேன்னு கேட்பான். அருகில் இருந்த ராவணனது தம்பி விபீஷணன் பேசுவான், ராவணன் தப்பு பண்ணா உண்மை, ஆனா அவன் வீரத்தை சந்தேகப்படாத. இது முதுகுல இருக்கிறது புறமுதுகிட்ட காயம் இல்லை, யானையோடு பொருததினால யானையின் தந்தம் மார்புல குத்தி முதுகு வழியா வந்த சுவடு அது. ராவணனது வீரத்தை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அததான் அந்த திக்கு யானைகளோடு பொருத காலத்துல, போர் செய்த காலத்துல உடைந்து உள்ளே இருந்திருந்த தந்தங்களெல்லாம் அனுமன் குத்தின குத்துல முதுகு வழியா அந்த தந்த துண்டங்கள் வெளியே போயினவா. எது போல, ராவணனது புகழ் வெளியே போய் அழிவது போல்.
ஆளாடிய மன்னிக்கணும், அள்ளாடிய கவசத்து அவிர் மணி அற்றன திசை போய் விள்ளா நெடுமுழு மீன் என விழி வெம்பொறி எழ நின்று உள்ளாடிய நெடுங்கால் பொற ஒடுங்கா உலகு உலைய தள்ளாடிய வடமேருவின் சலித்தான் அறம்பலித்தான். எப்படி மெல்ல சலித்தான் ஆறாம் ராவணன். அனுமன் குத்தின குத்துல 3 உலகங்களிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட ராவணன் மெல்ல கொஞ்சம் அசைந்து கொடுத்தான். அவ்வளவுதான் அந்த குத்தினுடைய எஃபெக்ட் ஆன் ராவணன். எப்படியா, அல்லாடிய கவசத்து சந்து விட்டு போன தன கவசத்தில், கவசத்தை மார்போட வைத்து முதுகோட பிணைத்து இருப்பார்கள். அனுமன் குத்தின குத்துல கவசம் பிளந்தது. அவிர்மணி ஒளிருகின்ற மணிகள் விண்டு போய், கவசத்துல நிறைய ரத்தினங்கள் பதிச்சிருக்கிறதுனால அவைகளெல்லாம் சிதறி ஓடின. நெடு முழு மீன் என நீண்ட முழுமையான நட்சத்திரங்களை போன்று திசை போய் அற்றன. எல்லா திசைகளிலும் அந்த கவசத்துல இருந்த ரத்தினங்கள் எல்லாம் தெரித்து விழுந்த. அறம்பலித்தான், அறத்திற்கு துன்பத்தை தந்தவனாகிய ராவணன் விழி வெம்பொறி எழ நின்று தன் விழிகளில் இருந்து தீப்பொறியானது தோன்றுமாறு அப்படியே அனுமனை முறைச்சி பார்த்தான். உள்ளாடிய நெடுங்கால் பொற ஒடுங்கா, உள்ளே எளிதாக உலவிக் கொண்டிருக்கும் காற்று பெருவலி பெற்று சண்ட மாறுதமாகி தாக்கினதால் வலி குன்றி. ஒரு தென்றல் தழுவரத்து போல, புயல் போல இந்த மார்புல குத்து விழுந்த உடனே தள்ளாடிய வடமேருவின் சலித்தான். தள்ளாடுகின்ற வடமேரு மலையை போல். ஒரு காலத்துல வாயுக்கும் ஆதிசேடனுக்கும் சண்டை வந்த பொழுது மேருமலையை ஆதிசேடன் சுற்றி கொண்டு நிற்க வாயு பகவான் தன் ஆற்றலை கொண்டு ஆதிசேடன் அடக்க முன்வர அந்த மலை நடுங்கியதான். அந்த மலை அன்று நடுங்கியது போல இப்பொழுது அனுமன் குத்தின குத்துல மலை போன்று நின்னவனாகிய ராவணன் உடல் மெல்ல ஆடியது. தள்ளாடிய வடமேருவின் சலித்தான். தள்ளாடுகின்ற வடமேரு மலையை போல மெல்ல தள்ளாடினான் ராவணன். ஆர்த்தார் விசும்பு உறைவோர் நெடிது அனுமான் மிசை அதிகம் தூர்த்தார். நறு முழு மென்மலர் இசை ஆசிகள் சொன்னார். வேர்த்தார் நிருதர்கள் வானரர் வியந்தார். இவன் விஷயம் தீர்த்தான் என உவந்து ஆடினர் முழு மெய் சிலிர்த்தார். விசும்பு உறைவோர், வானத்தில் இருந்த தேவர்கள், இந்த ராவணன் அனுமன் யுத்தத்தை காணுதற்கு ஆர்வத்தோடு காத்திருந்த அந்த வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஆர்த்தார், மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார். அனுமன் மிசை, அனுமனின் மீது தங்களுக்கு இப்படிப்பட்டதோர் மகிழ்ச்சியை பெற்று தந்த அனுமனின் மீது நறு முழு மென்மலர் அதிகம் நெடிது தூர்த்தார். நல்ல மணமிக்க அன்று மலர்ந்த புதிய மலர்களை நெடுநேரம் பொழிந்தார்கள், தூவிக்கொண்டே இருந்தார்களாம். இசை ஆசிகள் சொன்னார். அனுமன் புகழ் ஓங்குதற்கு உண்டான ஆசி மொழிகளை தேவர்கள் வானத்திலிருந்து வழங்கினார்கள். நிருதர்கள் வேர்த்தார், அரக்கர்கள் அச்சத்தால் பயந்து போனார்கள். ராவணனை இதுவரைக்கும் யாரும் அப்படி தாக்குதற்கு முன் வந்ததும் இல்லை, தாக்கியதும் இல்லை. இது தங்கள் முன்னே நடந்ததை பார்த்த உடனே பயம். ஒரு சின்ன திரைப்பட காட்சி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது. படம் பேர்லாம் தெரியாதுங்க. அந்த காட்சியை மாத்திரம் பார்த்த ஞாபகம். இந்த விஜய் சேதுபதி ஒரு அரசு காவல் அதிகாரியா இருப்பார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் தான் எல்லா விதமான அக்கிரமங்களையும் செய்வார். அவர் ஒரு விழாவில் அமர்ந்திருப்பார். இவர் அங்க போவார். ரொம்ப பெருமிதமா தன்னை பத்தி எல்லாம் பேசுவார் அந்த பெரிய மனிதர். சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே அந்த மயங்கி இந்த காவல்துறை அதிகாரியான விஜய சேதுபதியை ஏளனமாக பார்ப்பார்கள்.
உடனே கடைசியில கேட்பாரு அந்த பெரியவர், என்ன விஷயமா வந்திருக்கேன். உடனே காவல்துறை அதிகாரியா இருக்கிறவர் சொல்லுவார், உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். உடனே சுத்தி இருக்கக்கூடியவர்கள், என்ன சொன்ன, யார கைது பண்ண போற, யார்கிட்ட என்ன பேசுற என்று ஆளுக்கு ஆள் அப்படியே கொதித்து எழுவார்கள். அந்த இடத்துல அழகா இயக்குனர் ஒரு வேலை பண்ணி, இவர்கள் சுற்றி இருந்தவர்கள்லாம் இப்படி விஜய சேதுபதி சொன்னதற்காக கடுமையான கோபத்தோட பொங்கி எழுகின்ற பொழுது, எழுந்த விஜய சேதுபதி அந்த பெரிய மனிதரை ஓங்கி 2 அறை விடுவார். எல்லாரும் அப்படியே சப்த நாடி ஒடுங்கி நிற்பார்கள். நீயா வண்டியில வந்து ஏறினா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மரியாதையா விசாரிப்பேன். ஏதாவது முரண்டு பண்ணேன்னா தெருவில் அடிச்சே இழுத்து செல்லுது. இந்த காட்சிய பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டினுடைய நினைவு அன்றும் வந்தது. எப்படி தங்கள் தலைவனாகிய ராவணனை இதுவரைக்கும் யார் ஒருவரும் எதிர்க்க நினைத்ததில்லை, எதிர்க்க முனைந்ததில்லை, எதிர்த்து நின்றது இல்லை. அப்படிப்பட்ட ராவணனை அனுமன் எதிர்த்து நின்று பேசியதே பெரிய விஷயம். அத ராவணனே வியந்து பாராட்டிட்டு, ராவணன் என்ன நினைச்சான், பாராட்டிட்டு இந்த அனுமனை குத்த சொன்னா அவனுடைய குத்து நம்மள பெருமளவு பாதிக்காதுன்னு நினைச்சான். ஆனா அனுமன் குத்தின குத்துல 3 உலகங்களும் தடம் புரண்டு போகக்கூடிய அளவினுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சி. எதற்கு அசையாத ராவணனும் மெல்ல அசைந்து போனான். இத பார்த்த உடனே வேர்த்தார் நிருதர்கள் தங்கள் மன்னனாகிய ராவணனை இப்படி ஒரு யாரோ ஒருவன் வந்து எதிர்க்க முடியும்னு கூட அவர்கள் கற்பனை பண்ணல. அப்படி வந்து எதிர்த்து நின்ற அனுமன் குத்தின குத்துல ராவணன் நிலை தடுமாறி போனா சுற்றி இருந்த மலைகள் துகளாயின. எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள். இதை பார்த்த உடனே அரக்கர்களுக்கெல்லாம் வேர்த்தது. என்னடா நம்ம தலைவனே கவுந்துருவான் போல இருக்கு, இனி நாம என்ன ஆகும். வானரர் வியந்தார். இதுவரைக்கும் அனுமனது வீரத்தை எந்த வானரமும் பார்க்கல. அனுமன் சண்டை போட்டதை எந்த வானரமும் பார்க்கல. தனி ஒருவனா அனுமன் நின்று இந்த ராவணனை தாக்கி அவன் சலித்து கீழே விழக்கூடிய அளவினுக்கு தாக்கி இருக்கானேன்னு வியந்து போனார்கள். வானரர் வியந்தார். இவன் விஷயம் தீர்த்தான். ரொம்ப அழகான இடம். அதாவது இந்த ராவணனினுடைய வெற்றியை இந்த அனுமன் ஒழித்து விட்டான் என உவந்து ஆடினர், மகிழ்ச்சி கூத்தாடினார்கள். முழு மெய் மை சிலிர்த்தார். உடல் முழுவதும் மயிர்கள் சிலிர்க்கக்கூடிய அளவுல வானரர்கள் ஆரவாரமாக குதித்தார்கள். குதித்த உடனே கொஞ்சம் குத்தின வேகத்துல நிலை தடுமாறி மயங்கி இருந்தான் ராவணன். கொஞ்சம் உணர்வு வந்தது. உணர்வு வந்த உடனே அனுமனோட பேச ஆரம்பிச்சான். எப்படி? கற்று அங்கியின் நெடு வாயுவின் நிலை கண்டவர் கதியால் மற்ற அங்கு ஒரு வடிவு உற்று அது மாறாடு உரு காலை பற்று அங்கு அருமையின் அன்னது பயில்கின்றது ஓர் செயலால் உற்று அங்கு அது புறம் போய் உடல் புகுந்ததால் என உணர்ந்து. அங்கியின், அங்கினா நெருப்பு, அங்கியின் அக்னியினுடைய நிலையினையும் நெடு வாயுவின் நிலை பெரிய உயிர்காற்றின் நிலையினையும் கற்று கண்டவர் அனுபவ கல்வியினால் கற்று உணர்ந்த யோகிகள். நெருப்பினது வேகத்தையும் காற்றினது வேகத்தையும் துறவிகள் தங்கள் தவத்தினால் அனுபவம் கொண்டு அறிந்தவர்கள். கதியால் அட்டமா சித்தியால் ஆகும் பரகாய பிரவேசத்தால் மற்ற அங்கு ஒரு வடிவுற்று பிரிதோர் உடலில் பொருந்தி அது மாறாடு காலை எடுத்த உடம்பிற்கு ஏற்ற செயல் புரிய நேருகையில் உயிர்த்தான் முன்பு எடுத்த உடம்பின் செயலுக்கு
மாறான செயலை செய்ய இயலாமல் முரண்பாடு எழுந்த பொழுது அங்கு புது உடலில் அருமையின் பற்று அருமையின் உடற்பற்று இன்றி அன்னது பயில்கின்றதோ செயலால் அந்த பழைய உடலிலேயே பழக்கப்பட்ட செயல்களால் அங்கு அது புறம் போய் உற்று வெளிச்சென்று உயிர் மீண்டும் வந்து உடல் புகுந்தால் என பழைய உடலிலேயே புகுந்தது போன்று உணர்ந்தான். ராவணன் மயக்கத்தில் உணர்ந்தான். சொல்ல வர அனுமன் குத்தின குத்துல ராவணனுக்கு என்ன ஏற்பட்டதா? தன் உடல்ல இருக்கக்கூடிய சுவாசத்தையும் உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் தனியாக பிரித்தெடுத்து அட்டமா சித்திகள் கைவரப்பெற்ற யோகிகள் தங்கள் உடலை விட்டு உயிரை பிரித்து அந்த உயிரை பிரிதோர் உடலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு பேரு கூடு விட்டு கூடு பாயுதல், பரகாய பிரவேசம்னு பேரு. அப்படி வேறு ஒரு உடலுக்குள்ள போன உடனே அந்த உடலோட தன்மை பொருந்தாமல் கொள்ளாமல் மீண்டும் பழைய உடலுக்கு அந்த உயிர் திரும்பி வந்தது போல. ஒண்ணுமில்ல, உயிர் போய் உயிர் வந்ததுன்றோம்ல, அது போல அனுமன் குத்தின குத்துல ராவணனது உடல்ல இருந்த உயிர் வெளியே போயிட்டு வேற எங்கேயும் தங்க முடியாது என்று தெரிந்து மீண்டும் அவனது உடலுக்கே வந்தது போன்ற உணர்வை ராவணன் பெற்றான். ஒரு குத்து இவ்வளவு வேகத்தை கொடுத்து குத்தின குத்துல உயிர் போய் திரும்பி வந்தது. நம்ம சொல்றோம் இல்லையா பேச்சு வழக்குல, வலியில உயிர் போய் உயிர் வருது. அது ராவணன் அப்படியே லிட்டரலா அதை பார்த்தான். அனுமன் குத்தின குத்துல உடம்ப விட்டு உயிர் வெளியே போய் வேறு எந்த உடலிலையும் சேர்ந்து வசிப்பதற்கு யோகிதை இல்லாமல் மீண்டும் இவன் உடலுக்குள்ளேயே வந்து புகுந்து கொண்டது போல ராவணன் தடுமாறினான். உயிர் வெளியே போய் உள்ள வந்தது போல அது ஒரு மாற்றம். அதை உணர்ந்தானா ராவணன். ரொம்ப அழகு. அடுத்தது எழுதினார், உணரா நெடிது உயிரா உரை உதவா எரி உமிழா இனை யாரும் இல் அவன் நேர் வரவு எய்தா வலி செய்தாய் அணையாய் இனி மன்னிக்கணும் இனி எனது ஊழ் என அசரா எதிர்படரா பனை ஆர் புயம் உடையானிடை சில இம்மொழி பகர்வான். வாங்கின அடியில ராவணன் பேச ஆரம்பிச்சான். உணரா உணர்ச்சி உற்று மீண்டும் தன் உடலை விட்டு பிரிந்த உயிர் மீண்டும் தன் உடலினுள்ளேயே வந்ததாகிய உணர்வினை பெற்ற ராவணன் நெடிது உயிரா பெருமூச்சு விட்டு கொண்டு உரை உதவா பேச்சு வெளியே வர முடியல. சொல்றோம் இல்லையா, ஸ்டாமர் ஆகிறதுன்னு, தடுமாறணும். குத்தின குத்து மார்பில் அப்படி ஒரு அடி, பேச்சு தடுமாறுகிறது, தொடர்ந்து பேச முடியல, வெளிவர இயலாமல் எரி உமிழா நெருப்பு எழும்படி அனுமனை விழித்து பார்த்தா இணையாரும் இவ் அவன் நேர் வரவு எய்தா தன்னை ஒப்பார் எவரும் இல்லாத அனுமனை எதிர்வந்து பலி செய்தாய் வலிய போர் செய்தவனே அணையாய் என்னை நெருங்கி வருவாயாக. பக்கத்துல வான்னு கூப்பிட்டான். இனி எனது ஊழ் இனி என்னுடைய முறை என அடரா என்று கூறி நெருங்கி எதிர்படரா எதிரே சென்று பனை ஆர் புயம் உடையான் இடை பருத்து நிறைந்த தோள்களை உடைய அனுமனிடம் சில இம்மொழி இவ்வாறு சில மொழிகளை பகர்வான். தன் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுகிறான் ராவணன். ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த ராவணன் அனுமனை குத்த போற. அதான் அடுத்து வர்றது. வலி என்பது உளதே அது நின் பாலது மறவோய் அலி என்பவர் புறம் நின்றவர் உலகு ஏழினும் அடைத்தாய் சலி என்று எதிர் மலரோன் உரைத்ததால் இறை சலியேன் மெலிவு என்பது உணர்ந்தேன் என வென்றாய் இனி விரலோய். மறவோய்னா மரம்னா வீரம், வீரத்தினுக்கு உரியவனே அனுமனே. வலி என்பதும் உள்ளதோ, வல்லமை ஒன்று உண்டோ, என்னை எதிர்க்கக்கூடிய வலியவன் ஒருவன் உண்டான்னு ஐயப்பட்டு கொண்டிருந்தேன், இப்ப பார்த்துட்டேன். அது நின்பாலது,
என்னை எதிர்க்கக்கூடிய வலிமை உன்னிடம் இருப்பதை நான் பார்த்து விட்டேன். உன்னிடம் அடக்கம். புறம் நின்றவர் அலி என்பவர். உன்னை தவிர வெளியே உள்ள வீரர்கள் யாவரும் அலி என்று சொல்லத்தக்கவர்கள். எவன் ஒருவன் இதுவரைக்கும் என்னை எதிர்த்து நின்னது கிடையாது, தாக்கினவன் கிடையாது. உலகு ஏழினும் அடைத்தாய், 7 உலகையும் நின் புகழால் நிறைத்து விட்டாய். ஏன்னா 7 உலகிலும் ராவணனை எதிர்க்கிறவன் யாருமே வரல. அப்படிப்பட்ட ராவணனை ஒரே அடியில நடுங்க வைத்தாயே, நீ 7 உலகினுக்கு உன் புகழ் சென்று சேர்ந்து விட்டது. மலரோன் பிரம்மதேவன் சலி என்று எதிர் உரை தந்ததால் என் எதிரே வந்து நீ மனம் தளர்வாயாக என்று உரைத்தாலும் இறை சலியேன். சிறிது கூட மனம் தளராத என்னை மெலிவு என்பதும் உணர்ந்தேன். என் வாழ்வில் மெலிவு என்பதை உன்னுடைய ஒரு அடியில உணர்ந்தேன். இது ஒரு திரைப்படத்துலதான் வரும். ஒரு போலியான வேடமிட்டு நடித்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிலையை தெரிஞ்ச உடனே இந்த நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியை ஒரு அறை விட்ட உடனே அவர் சொல்லுவார், இந்த அம்மா இன்னைக்குதான் கரெக்டா வேலை பார்த்திருக்காங்க. அடிச்ச ஒரு அடியில நேத்து முன்தினம் இல்ல, இதுக்கு முன்னாடி எடுத்த ஜென்மத்துல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதேதான் இங்க ஹனுமன் கிட்ட ராவணன் சொன்னான். என்னை இருக்க வரைக்கும் எவனை எதிர்த்து நின்னதில்ல, எவனேனும் ஒருவன் என்னை எதிர்த்து தாக்குவான்னு நான் எதிர்பார்த்ததில்லை. தாக்கினதற்கு பிறகுதான் தெரிகிறது வலின்னு ஒண்ணு எப்படித்தான் இருக்கும். எனக்கு வலியா இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ஆகவே வலி என்பது இவ்வாறுதான் இருக்கும் என்று நீ தாக்கியதால் தெரிந்து கொண்டேன். ஆகவே சலி என்று எதிர் உரை தந்தால் என் எதிரே வந்து நீ மனம் தளர்வாயாக என்று உரைத்தாலும் இறை சலியேன். பிரம்மனே வந்து சலித்து போன்னு சொன்னா கூட என்னால சலிப்படைய முடியாத என் மனச ஒரு குத்துல ஆட வச்சுட்டியே. மெலிவு என்பதனையும் உன்னால் உணர்ந்தேன். விரலோய் ஆற்றல் சான்றவனே இனி என்னை வென்றாய். இனி என்னை வென்றவனே ஆனாய். என்னை எதிர்த்து நின்னவனே கிடையாது. நான் நடுங்கக்கூடிய அளவனுக்கு என் உயிர் வெளியே போயிட்டு உள்ள வர்ற அளவுக்கு என்னை குத்தி இருக்கிறாய்னா இதை விட என்ன பெருமை வேணும்? ஆகவே ஒன்று உண்டு இனி உரை நேர்குவது உன் மார்பின் என் ஒரு கை குன்றின் மிசை கடைநாள் விழும் உறும் ஏறு என குத்த நின்று உன்னிலை தருவாயெனின் நின்னேர் பிறர் உளரோ இன்றும் உளை என்றும் உளை இலை ஓர் பகை என்று. நீ குத்தன குத்துல என் மார்பு ஆடி போனது, உயிர் இருக்கா இல்லையான்ற அளவுக்கு உயிர் போயிட்டு வந்தது. நீ பெரிய வீரம் ஒத்துக்கிற. இப்ப அதற்கு மாறா உன் மார்பில் நான் குத்துறேன். என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இனி உரை நேர்குவது ஒன்று உண்டு கேட்கிறான் அழகா ராவணன். இப்பொழுது நான் உனக்கு உரைக்க வேண்டுவது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? உன் மார்பின் நீ என் மார்புல குத்தினது போல ஹனுமனே உன் மார்புல நான் குத்தணும். குன்றின் மிசை மலையின் மேல் கடைநாள் விழும் உரு ஏறு என ஊழி இறுதியில் விழக்கூடிய மிக பேரிடி போன்று உன் மார்புல நான் குத்தணும். நான் குத்திகையில் நீ நின்று இந்நிலை தருவாயெனில் நீ உயிர் பிரியாமல் நின்று இந்த நிலையிலேயே இருப்பாய் என்ற நான் குத்துறேன். கொஞ்சம் கூட அசராம அப்படியே நின்ன இடத்துல நிக்கிறதாக இருந்தால் என் குத்தை வாங்கி கொண்டு அப்ப முடிவு பண்ணிடுறேன். நிற்பாய் என்றால் நின்னேர் பிறள் உளரோ உன்னை தவிர உலகில் நிலைத்து நிற்பார் உளரோ. அப்படி நீ நின்று விட்டாய் என்றால் இன்றும் உலை என்றும் உலை இன்றும் நீ இருப்பாய் அதுபோல் என்றும் அழியாது இருப்பாய். ஓர் பகை இலை என்றால் உனக்கு பகை தருவது ஒன்றும் இராது. என்னையே ஜெயிச்சவன் ஆயிட்ட நீ. நான் இப்போ உனக்கு குத்துறேன். அந்த குத்துல நீ கொஞ்சம் கூட சோர்வு அடையாமல் சலிப்படையாமல் எதிர்த்து நின்று அசையாமல் நின்றாய் என்றால் போதும். என்னையே வென்றவன் உன்னை நான் சிறப்பிக்கிறேன். இனி உனக்கு எனக்கு பகை இல்லை. அப்படி சொன்ன உடனே ராவணனினுடைய இந்த பேச்சை கேட்ட உடனே ஹனுமனுக்கு ஒரு வீரனுக்கு உண்டான லட்சணம் தெரியும் இல்லையா? இப்படி குத்தியும் ராவணன் விழாமல் இருந்ததே ஹனுமனுக்கு தெரியாம ஒரு பெரிய வீரன்.
அதோட அவன் என்ன கேக்குறான், டே நீ என்ன குத்தின போல நான் உன்னை குத்துறேன், நீ அசையாமல் நின்னு பார், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இனி பகையே இல்லை. அப்போ தான் அடி வாங்கிய பின்னும் தன்னை எதிர்த்த அனுமனை தாக்குதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ என்னை தாக்கின பொழுது உயிர் புறத்து போய் அகத்து வந்தது போல இருந்தது, இப்ப நான் குத்துறேன், அது உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க என்று கேட்ட ராவணனை புகழ்ந்து அனுமன் பேச தலைப்படுகிறான். அது அடுத்த வகுப்புல பார்ப்போம்.